ஓகே. ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஹோட்டல்ல பார்க்கும்போது, வீட்ல செய்யவே முடியாத ஒரு டிஷ் அந்த மாதிரி நினச்சு தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அதுவும் ரொம்ப ரேரா வாங்கி குடுப்பாங்க சின்ன வயசுல. ஸோ இப்போ வந்து அடிக்கடி வீட்லயே செய்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு யூடியூப்ல பவானி விளாக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அவங்களோட பேஜ்ல தான் வந்து பார்த்துருந்தேன். அவங்க மினி விளாக்ல தான். ஸோ அவங்க செய்ற மெத்தட்லயே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி செஞ்சிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ஆனியன், கேரட்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு தோசை அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாம்பார் அண்ட் கொஞ்சம் கருணக்கிழங்கு பொரியல் அண்ட் அப்பளம் அண்ட் பாட்டி வந்து கொஞ்சம் வெந்தய வத்தல்னு சாரி வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க. அது நான் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியல. அது பாட்டி செஞ்சு குடுப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது தொட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு டின்னர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருந்தோம். சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வந்திருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் நான் அந்த மாவு பிசைறது அதெல்லாம் போடல. அண்ட் நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பெஷல் டைம்லேயே வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சுன்னு உட்காந்துட்டேன். திருப்பியும் வந்து பாதி அம்மா தான் செஞ்சாங்க. பாதி இல்லை 3/4 இது அம்மா தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ஈஸி. அவங்க ஆக்சுவலாக செஞ்ச மாதிரியே தான் நான் செஞ்சிருந்தேன். ஜஸ்ட் பன்னீரை கட் பண்ணி கொஞ்சம் பட்டர் அண்டு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பன்னீரை கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்சுவலாக முந்திரி அண்டு தக்காளி மட்டும் வந்து முந்திரி ஊற வச்சு அரைச்சி தக்காளியோட எடுத்து வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டேன். ஏன்னா கொஞ்சம் கலர் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ காஷ்மீரி சில்லி அண்ட் முந்திரியை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு தக்காளியும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் பெருசாக 2 வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக ஒன்று. ஏன்னா எனக்கு அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு வதக்கிட்டு பட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவங்க வந்து ஆக்சுவலி வெறும் சில்லி பவுடர் லைட்டாக போட்டதுனால அது காரம் இல்லை. ஏன்னா வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டுன்றதே மறந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சீரகத்தூள் அண்ட் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டேன். பட் ஆனால் அது ரொம்ப ஸ்பைஸான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை போட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.